الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة. وقال أيضا: ولكل أمة أجل فإذا جاء أجلهم لا يستأخرون ساعة ولا يستقدمون. وقال نبينا صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله. صدق رسول الله صلى الله عليه وسلم. மேலான என் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, ரபுல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் மனித சமுதாயம் என்றும் மனித சமுதாயமற்ற பிராணிகள் என்றும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா ஒரு பொருளுக்கு ஆரம்பம் ஒன்றை கொடுத்தால் அந்த பொருளுக்கு இறுதி ஒன்றையும் கொடுத்திருக்கின்றான். அதுதான் நாங்கள் அரபியிலே சொல்வோம் மரணம் என்று, அரபியிலே சொல்வோம் மௌத் என்று, தமிழிலே மரணம் என்று சொல்லுவோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லும் பொழுது: குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத் வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா படைப்புகளும், இந்த உலகத்தில் உயிராக பிறந்த எல்லா படைப்புகளும் என்றோ ஒரு நாள் ஸாயிகத்துல் மௌத், அந்த மரணத்தை சுவைத்துத்தான் ஆக வேண்டும் என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா. அவர்கள் இந்த உலகத்தில் இந்த பூமிக்கு மேலால என்ன விடயங்களை செய்தார்களோ அதற்குரிய கூலி நாளை மௌத்துக்கு பின்னால தான் கொடுக்கப்படும் என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அன்பின் இஸ்லாமியர்களே, அல்லாஹ் எங்களை இஸ்லாமியர்களாக படைத்திருக்கின்றான். நாங்கள் மௌத்தை நம்பி இருக்கின்றோம், நாங்கள் மரணத்தை நம்பி இருக்கின்றோம். மரணம் எங்களுக்கு நிச்சயம் வரும் என்று நாங்கள் நம்பியிருக்கின்றோம். இந்த மரணத்தை பற்றி அல் குர்ஆனில் ஏராளமான இடங்களில் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். நாங்கள் எப்போது மரணிப்போம் என்ற விடயம் யாருக்கும் தெரியாது, என்ற விடயம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. வலா தத்ரி நஃப்சுன் பிஐ அர்லின் தமூத். எந்த ஆத்மாவுக்கும் தெரியாது எந்த பூமியில எந்த இடத்துல எப்பொழுது அடியான் மனிதன் மௌத்தாகுவான் என்று யாருக்குமே அந்த அறிவு கொடுக்கப்படவில்லை என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். ஏன் அல்லாஹ் எங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் தந்திருக்கின்றான்? அல்லதீ ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. நிச்சயமாக நாம் மனிதர்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் கொடுத்த காரணம் என்னவென்றால், லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, யார் அவர்கள நல்லமல் செய்கின்றார்கள் என்று பரீட்சித்து பார்ப்பதற்காக வேண்டி நாம் அவர்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் கொடுத்திருக்கின்றோம் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். எனவே கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய கிராமங்கள்ல எங்களுடைய எத்தனையோ உறவினர்கள்ல நாங்கள் ஜனாசாவை கண்டிருக்கின்றோம். எத்தனையோ உறவினர்கள் எங்களுக்கு முன்னால மரணித்தவர்கள் இருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த அமலும் இல்லாமல் நாங்கள் மௌத்தாகிவிட்டால் மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கை கை சேதம். ஃபைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஅখিরூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? அவர்கள் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு தவணை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்த கொடுக்கப்பட்ட தவணை வந்து விட்டதென்றால் லா யஸ்தஅখিরூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், அவர்களுக்கு ஒரு நிமிடம் முற்படுத்தப்படவும் மாட்டாது, பிற்படுத்தப்படவும் மாட்டாது என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். நாங்க அந்த சக்கராத்துடைய நேரத்தில் தவணை கேட்பதில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. அந்த சக்கராத்துடைய நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்விடத்தில்
கெஞ்சி கதறி மன்றாடி கேட்பதில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. மனிதன் என்ன செய்வான்? சக்கராத்துடைய நேரத்தில் அவனுடைய இறுதி கட்டத்தில், யா அல்லாஹ் என்னை ஒரு சிறிய நிமிடம் உலகத்துக்கு அனுப்பு, நான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் சதக்கா தர்மம் செய்து விட்டு வருகின்றேன் என்று மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்பான். ஆனால் அல்லாஹ் ஒரு போதும் தவணை கொடுக்க மாட்டான். உன்னுடைய தவணை வந்துவிட்டால் ஒரு நிமிடம் பிற்படுத்தப்பட மாட்டாது, ஒரு நிமிடம் முற்படுத்தப்பட மாட்டாது என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அந்த தவணை கேட்கக்கூடிய மனிதனுக்கு சொல்லுவான். குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நபியை நீங்க சொல்லுங்க, ஒருவர் மௌத்துக்கு பயந்து, யார் மரணத்துக்கு பயந்து விரண்டோடுகின்றார்களோ ஃபஇன்னஹு முலாகீக்கும், அவர் எங்குதான் விரண்டோடினாலும் அந்த மரணம் அவரை அனுபவித்தே தீரும், அந்த மரணம் அவர்களுக்கு வந்தே தீரும் என்ற விடயத்தை நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் மரணத்துக்கு பயந்து வாழ முடியாது. எனக்கு மரணம் வந்துவிடுமே என்று வாழ முடியாது. நாங்கள் உலகத்துக்கு வந்ததை மௌத்தாகுவதற்காக, உலகத்துக்கு வந்ததை நாங்கள் மரணிப்பதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் ஒரு குறுகிய காலத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றானா, அந்த காலத்தை நாம் அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய முறையில் பயன்படுத்த வேண்டும். ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸிரு ذிக்ர மின் ஹாதிமில் லذாத். நீங்கள் இன்பங்களை துண்டிக்கக்கூடிய, இன்பங்களை கடைந்தறியக்கூடிய, இன்பங்களை சுக்குநூறாக்கக்கூடிய அந்த மரணத்தை நீங்கள் அதிகமாக ஞாபகம் செய்யுங்கள் என்று ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எம்மது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மரணத்தை ஒவ்வொரு நாளும் தினம் கண்ணியத்துக்குரியவர்களே பல தடவைகள் ஞாபகம் செய்வார்கள் என்று ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ரசூலுல்லாஹ் மரணத்தை அதிகமாக நினைப்பார்கள் என்றால் ஏன் எங்களால் நினைக்க முடியாது? நாங்கள் இன்று துன்யா உலகம் என்றுதான் இருக்கின்றோம். மௌத்தை மறந்து விட்டோம் சகோதரர்களே, மௌத்துடைய வாழ்க்கையை மறந்து விட்டோம், கபருடைய வாழ்க்கையை மறந்து விட்டோம். மறந்து விட்டு நாங்கள் உலகத்துடைய வாழ்க்கை தான் எங்களுக்கு தேவை என்று நினைக்கின்றோம். ஆனால் உலகத்துடைய வாழ்க்கை முடிந்து விடும் சகோதரர்களே. மௌத்துடைய வாழ்க்கை அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கை தான் மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கை. முடியக்கூடிய வாழ்க்கைக்காக பல முயற்சிகள் நடக்கின்றது, பல மஷூராக்கள், பல ஆலோசனைகள் அழியக்கூடிய உலகத்துக்காக வேண்டி நடைபெறுகின்றது. ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கை நீண்ட நெடிய வாழ்க்கை. அதுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை, அதுக்கு ஏதாவது ஒரு பிளான், அதற்கு ஏதாவது ஒரு திட்டம், இப்படித்தான் நான் இன்ன அமல்களை செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் இன்ன அமல்களை என்னிடத்தில் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று எந்த பிளானாவது, எந்த திட்டங்களையாவது நாங்கள் தீட்டி இருக்கின்றோமா? இல்லை சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இது அமாத்த இன்சான் ஹம்சத்துல் லிஹம்சின். ஒரு மனிதன் மௌத்தாக விட்டால் அவனுடைய 5 விடயங்களை கொண்டு எடுக்கப்பட்டு விடும் என்று சொன்னார்கள். அதுல முதலாவது அவனுடைய உடல் இருக்கின்றது, ஜிஸ்முல் லிதுஹபத்தின். அவனுடைய உடல் அவனுடைய அந்த மண்ணுக்காக வேண்டி அவனுடைய உடலை கொடுக்கப்பட்டுவிடும். எங்களுடைய உடல் கூட எங்களுக்கு முடியாது சகோதரர்களே. எங்களுடைய உடலை மண் அப்படியே சாப்பிட்டு விடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், வஅல்முன் லிதீனானின். அதாவது எங்களுடைய எலும்புகள் இருக்கின்றது, இந்த உடல்ல இருக்கக்கூடிய எலும்புகளை பூச்சி புழுக்கள் சாப்பிட்டு விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வமாலுல் லிபுர்ராசின். எங்களுடைய பணங்கள், நாங்கள் அமல்களை மறந்து, இபாதத்துக்களை மறந்து, தொழுகைகளை மறந்து, நோன்புகளை மறந்து, ஜகாத்தை கொடுக்காமல், ஹஜ் செய்யாமல் சம்பாதித்த சொத்து செல்வங்கள் இருக்கின்றது. வமாலுல் லிபுர்ராசின். எங்களுடைய சந்ததியினர் அதை எடுத்துக்கொள்வார்கள் என்று ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல் கைஸ். இந்த உலகத்தில் யார் தெரியுமா புத்திசாலி? மந்தான நஃப்ஸஹு வஅமில லிமா பஅதல் மௌத். இந்த உலகத்துல புத்திசாலி யார் என்றால் தன்னுடைய ஆத்மாவை கட்டுப்படுத்தி, தன்னுடைய ஆத்மாவை கொண்டுபடுத்தி, வஅமில லிமா பஅதல் மௌத், மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கைக்காக தன்னை யார் தியாகம் செய்கின்றார்களோ அவன்தான் உண்மையான புத்திசாலி என்று ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் அபூ
உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை பார்த்து சொன்னார்கள், யா அபா உபைதா அக்ஸிர் திக்ரல் மௌத், ஏ அபு உபைதாவே அதிகமாக நீங்கள் மௌத்தை ஞாபகம் செய்யுங்கள் என்பதாக அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரம் அல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கியாமத்துடைய நாள் வரும் பொழுது, கியாமத்துடைய நாள் நெருங்கும் பொழுது மக்கள் 5 விடயங்களை விரும்புவார்கள், 5 விடயங்களை மறந்து விடுவார்கள். எதை விரும்ப வேண்டுமோ அதை மறந்து விடுவார்கள், எதை விரும்பக்கூடாதோ அதை விரும்புவார்கள் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யுஹிப்பூன ஹம்ஸன் வயன்ஸௌன ஹம்ஸன், முதலாவது என்னவென்றால் யுஹிப்பூனல் மால வயன்ஸௌனல் ஹிசாப, பணம் பணம் பணம், சொத்து சொத்து சொத்து, இவைகளை விரும்புவார்கள். ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் சொத்து செல்வம் சேர்ப்பதில், பணம் சேர்ப்பதில் போட்டி போட்டுக் கொள்வார்கள். பார்க்கின்றோமா இல்லையா? எந்த இடத்துல காணி இருக்கின்றதோ, எந்த இடத்துல பூமி இருக்கின்றதோ கோடிக்கணக்கிന് லட்சக்கணக்கிന് கொடுத்து வாங்கி விடுகின்றார்கள். எப்படி சம்பாதிக்க முடியுமோ அந்த முறையில் சம்பாதிக்கின்றார்கள். ஆனால் அதற்குரிய கேள்வி என்னவென்பதை அவர்கள் மறந்து விடுவார்கள் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், வயுஹிப்பூன துன்யா வயன்ஸௌனல் ஆஹிரா, உலகத்தை விரும்புவார்கள், வயன்ஸௌனல் ஆஹிரா, மரணத்தை மறந்து விடுவார்கள் என்பதாக, மௌத்தை அதாவது உலகத்தை விரும்புவார்கள், ஆஹிராவை மறந்து விடுவார்கள் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பார்க்கின்றோமா இல்லையா? ஆஹிராவை மறந்து விட்டார்கள். துன்யாவை தான் அவர்கள் துன்யாவில் தான் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இது கியாமத்துடைய அடையாளம் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வயஹிப்பூனல் குசூர வயன்ஸௌனல் குபூர, மாடா மாளிகைகளை ஆண்டி முதல் அரசன் வரை, அதாவது பணக்காரன் முதல் ஏழை வரை, சிறியவர்கள் வரை பெரியவர்கள் வரை, படித்தவர்கள் வரை பாமரர்கள் வரை, அதே போன்று ஆண்கள் முதல் பெண்கள் வரை யுஹிப்பூனல் குசூர, அதாவது மாடா மாளிகைகளைத்தான் விரும்புவார்கள், வயன்ஸௌனல் குபூர, அந்த கபருடைய வாழ்க்கையை மறந்து விட்டார்கள். நான் மாடா மாளிகை ஒன்று கட்ட வேண்டும், என்னுடைய கணவன் ஒரு நல்ல ஒரு மாளிகை ஒன்று எனக்கு அமைக்க வேண்டும் என்பதைத்தான் ஒவ்வொருவரும் விரும்புவார்கள். ஆனால் கபருடைய வாழ்க்கையை மறந்து விட்டார்கள் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மனிதன் வெறுக்கக்கூடிய 2 விடயங்கள் இருக்கின்றது. இஸ்னதானி யக்ரஹுமா இப்னு ஆதம் அல் மௌத் வ கில்லத்துல் மால், அதாவது மனிதன் மறக்கக்கூடிய வெறுக்கக்கூடிய 2 விடயங்களில் முதலாவது மௌத்தை ஒவ்வொரு மனிதனும் வெறுப்பான். நீ மௌத்தாகுவதற்கு விரும்புவாயா அல்லது விரும்ப மாட்டாயா என்று கேட்டால் நான் மௌத்தாக விருப்பமில்லை, மௌத்தை வெறுப்பான் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், வகில்லத்துல் மால், பணம் குறைவதை வெறுப்பார்கள் என்பதாக சொன்னார்கள். ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு என்றால் பணம் 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 இருக்க வேண்டும் என்பதைத்தான் விரும்புகின்றார்கள். ஆனால் பணம் குறைவதை வெறுப்பார்கள் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் பார்க்கின்றோமா இல்லையா? சஹாபாக்கள் மௌத்தை விரும்பினார்கள். சஹாபாக்கள் அதாவது மக்கள் மதுவை எப்படி விரும்புகின்றார்களோ அதே போன்று மது பிரியர்களாக இருக்கின்றார்களோ அதே போன்று சஹாபாக்கள் மௌத்தை விரும்பினார்கள், இந்த உலகத்தை விட்டு பிரிவதை விரும்பினார்கள் என்பதாக எங்களுக்கு வரலாறுகள் அழகான முறையில் சொல்லித் தருகின்றது. அதாவது ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கின்றேன். ஸஅத் இப்னு முஆதுடைய மரண செய்தி கேட்டு அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கிய ஒரு சஹாபி இருப்பார் என்று சொன்னால் அந்த ஸஅத் இப்னு முஆத். இவர் வெறும் 6 வருடங்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றவர். சகோதரர்களே, 30 வயதில் இஸ்லாத்தை ஏற்றாரு, 36 வயதில் மரணித்தாரு. சகோதரர்களே, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அழைப்பின் பேரில் இஸ்லாத்தை ஏற்றவர் அந்த ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, 70,000 சஹாபாக்கள் அவருடைய ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவருடைய கால் பெருவிரல் மூலமாக அவருடைய ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள். அந்த அளவுக்கு சனத்திரல், அந்த அளவுக்கு மலக்குமார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, வெறும் 6 வருடம் தான் இஸ்லாத்தை ஏற்றவர். நாங்கள் பரம்பரை ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் வி ஆர் முஸ்லிம். ஆனால் எங்களுடைய ஜனாசாவுடைய நிலைமை என்ன? எங்களுடைய உலகத்துடைய நிலைமை என்ன? நாங்கள் எங்களுடைய அமல் இபாதத்துக்களுடைய நிலைமை என்ன? சகோதரர்களே, வெறும் 6 வருடத்தில் அவர்கள் இதுதான் உலகத்துடைய வாழ்க்கை, எப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டி மரணித்து சென்றிருக்கின்றார்கள். அந்த சாத் இப்னு முஆத் உஹதுடைய யுத்தம், பத்ருடைய யுத்தம், அந்த யுத்தத்தில் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர் இருப்பார் என்று சொன்னால் அந்த சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபியிடம் சொல்லுகின்றார்கள், உங்கள் தோழர் சாத் இப்னு முஆதுடைய விடயத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குகின்றது. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் 7 சொர்க்க வாசல்களையும் அந்த சாத் இப்னு முஆதுடைய விடத்தில் திறந்து விட்டார் என்ற விடயத்தை சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று நினைக்கின்றேன். அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவருடைய சீடர் இடத்துல, நான் மௌத்தாகிவிட்டால் என்னுடைய 2 கைகளையும் சந்தூக்கிலிருந்து வெளியே வைத்து விட்டு சொல்லுங்கள். இந்த செல்வ செழிப்புடன் வாழ்ந்த இமாம் ஹஸனுல் பஸ்ரியும் இந்த இமாமாகிய நானும் ஒன்றுமே இல்லாமல் வருங்கையோடு செல்லுகின்றேன் என்று மக்கள் பார்த்து, என்னை பார்த்த மக்கள் திருந்த வேண்டும் என்ற விடயத்தை சொன்னார்கள். எங்களுக்கு படிப்பினைக்காக நாங்கள் எத்தனையோ ஜனாதாக்களை, அதாவது திடீர் மரணங்களை எல்லாம் கேள்விப்படுகின்றோம். சகோதரர்களே, தினந்தேறும் இந்த ஆலிம் மௌத்தாகிவிட்டார். அண்மையில் 26 வயது பரோபத்தானை சேர்ந்த ஒரு ஆலிம், 2 பிள்ளைகளுடைய தந்தை, சிறு பிள்ளை. கண்ணியத்துக்குரியவர்களே, சிறிய ஒரு நோய், காய்ச்சல் என்பதாகத்தான் கேள்விப்பட்டோம், மௌத் என்பதாக பிறகு கேள்விப்படுகின்றோம். பல உலமாக்கள் இந்த உலகத்தை விட்டு திடீர் என்று மரணிக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாங்கள் கேள்விப்படுகின்றோம். பல இளம் வாலிபர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அதிர்ச்சியான தகவல்களை எல்லாம் கேள்விப்படுகின்றோம். பல இளம் பெண்கள் இந்த உலகத்தை விட்டு திடீர் என்று மரணிக்கக்கூடிய காட்சிகளை, இந்த சம்பவங்களை எல்லாம் எங்களுடைய காதுகளால் கேள்வி கேட்டு அப்படியே வெளியே விட்டு விடுகின்றோம். இந்த திடீர் மரணங்கள் எதற்காக வேண்டிய சகோதரர்களே? நாங்கள் எங்களை திருத்துவதற்காக, நாங்கள் எங்களை திருத்தி அமைத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த திடீர் அனர்த்தங்கள், திடீர் மரணங்கள். எனவே இவைகளை பார்த்தும் நாங்கள் திருந்தவில்லை என்றால் எம்மை பார்த்து முஸ்லீம் என்று சொல்ல முடியுமா சகோதரர்களே? எம்மை பார்த்து மனிதன் என்று சொல்ல முடியுமா? முடியாது சகோதரர்களே. எந்த அளவுக்கு என்றால், ஒரு புலவர் சொல்லுகின்றார், இதா ஜன்ன அலைக்கல் லைலு ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ரி. உனக்கு இரவாகிவிட்டால், மாலை நேரமாகிவிட்டால் உனக்கு நம்பிக்கை இருக்கின்றதா? நான் ஃபஜ்ர் வரைக்கும், ஃபஜ்ருடைய நேரத்தில் ஹயாத்தோடு எழும்புவேன் என்று உனக்கு உறுதி இருக்கின்றதா என்று அந்த புலவர் கேட்கின்றார். ஃபகம் மின் ஸஹீஹின் மின் மாத மின் கைரி இல்லத்தின். எந்த விதமான காரணமும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக இருந்தவர்கள், உடல் ஆரோக்கியம் இருந்த வாலிபர்கள் என்ன செய்தார்கள்? மௌத்தாகின்றார்கள். நாம் பார்க்கின்றோமா இல்லையா? வகம்மின் சகீமின் ஆஷஹீனம் மினத் தஹ்ரி. எத்தனையோ நோயாளிகள் பல வருடக்கணக்கில் அந்த பெட்டிலே, அந்த வைத்தியசாலையிலே அந்த சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை அந்த புலவர் சொல்லிவிட்டு சொல்லுகின்றார். வகம்மின் ஃபதா அம்சா வ அஸ்பஹ லாஹிகா. எத்தனையோ வாலிபர்கள் காலையாகின்றார்கள், மாலையாகின்றார்கள், சிரித்து கும்மாளம் அடித்துக் கொண்டு. ஆனால் அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு தெரியாமலே, அவர்கள் அறியாமலே அவர்களுக்குரிய கஃபன்கள் நெய்யப்படுகின்றது என்ற விடயத்தை சொல்லுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் உலகத்துடைய வாழ்க்கை. இவ்வளவுதான் உலகத்துடைய வாழ்க்கை. உலகத்தை விட்டு மக்கள் அவசரமாக, இளம் வயதினர்கள் உலகத்தை விட்டு பிரிந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் இந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலே கேட்கின்றேன், இந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலே உங்களிடத்திலே சொல்லுகின்றேன். எனவே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சிறிய ஒரு அவகாசத்தை தந்திருக்கின்றான். எனவே அந்த அவகாசத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி, நல்ல முறையில் அமல் இபாதத் செய்து மௌத்துடைய வாழ்க்கைக்காக வேண்டி தயாராகுவதற்கு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உற்றார் உறவினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ உலமாக்கள் திடீர் என்று மரணிக்கின்றார்கள். யா அல்லாஹ்
அல்லாஹ் அந்த உலமாக்களுடைய குடும்பத்தை நீயே பொறுப்படுத்தி அவர்களை வழி நடத்துவாயாக, அவர்களுக்கு பல வழிகளில் உதவி செய்வாயாக. ஆமீன். எத்தனையோ நோயாளிகள் இன்று நோய்க்காக வேண்டி கஷ்டப்படுகின்றார்கள், நோய்க்காக வேண்டி இயங்குகின்றார்கள், நோய்க்காக வேண்டி தயங்குகின்றார்கள். பிள்ளைகளுடைய நோய்களுக்காக பல கோடிக்கணக்கான பணங்கள் தேவை என்ற முறைப்பாடு எல்லாம் எங்களிடத்தில் வந்து கொண்டிருக்கின்றது. யா அல்லாஹ் அவர்களுக்கு பல வழிகளில் உதவி செய்வாயாக, அவர்களுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.